குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அப்புறம் மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து நேற்று நம்ம சொன்னபடி மேலே தான் போயிருக்கு, கேப் அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஐன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 179லேருந்து பார்த்தீங்கன்னா 183ல ஆரம்பிச்சு 250 வரைக்கும் கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் மேலே போச்சு. ஆனால் லோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் தான் போச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர், நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பட் மேலே போகும்னு பார்த்தோம், மேலே போகல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓப்பன் உடச்சோடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு நினச்சோம். அதே மாதிரி ட்ரேட் எடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு பாக்ஸ் போடுவோம் நம்ம எப்போதுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டோன்னா அந்த பாக்ஸை உடச்சோன்னு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 9:29 இப்போ நீங்கள் வந்து இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,200 இருந்ததுனால நம்ம 24,200 புட்டும் கால் எடுத்துடலாம். புட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 9:25க்கு அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ தைரியமாக எடுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸு கொஞ்சம் பெருசு தான், பட் தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம செல்லிங் ப்ரெஷர் நல்லா இருக்கிறதுனால தைரியமாக எடுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்ச் நம்ம டார்கெட் வந்து நம்மளோட சப்போர்ட். எத்தனை மணி கேண்டில்? 10:05 கேண்டில். ஸோ இப்போ எங்கே பேருக்கு பாருங்க, 34,200. ஸோ 174லேருந்து 10 மணி கேண்டில் ஆல்மோஸ்ட்டு இந்த இடம் வச்சுக்கோங்க. இந்த இடம் ஆல்மோஸ்ட் இங்கே போயிருக்கு. கிட்டத்தட்ட 175லேருந்து 220 கிட்டத்தட்ட 40-50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் நமக்கு கிடைச்ச ட்ரேடு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இப்போ மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இறங்கிச்சு, திருப்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி இப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி இப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே திருப்பி இங்கே திருப்பி இங்கே திருப்பி இங்கே. ஸோ இதான் நீங்கள் பலந்த நாளைக்கு. ஸோ நல்லாவே தெரியுது நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் எப்பயுமே ஹையை வைக்கல. இங்கேருந்து வந்த மார்க்கெட் ஐ மீன் இங்கேருந்து வந்து நான் உங்களுக்கு புரியுறதுக்கோசரம் இங்கே வச்சுருக்கேன். இங்கேருந்து வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகி தாண்ட முடியாமல் திருப்பி கீழே வந்துடுது, திருப்பி தாண்ட முடியாமல் கீழே வந்துடுது, திருப்பி தாண்ட முடியாமல் இந்த இடத்துல வருமானு பார்த்தா வரல, கீழே வந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்த ட்ரேடே நமக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேடே இங்கே வந்து முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா சப்போர்ட்டு நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சப்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவுன்ஸ் இருக்க தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை தாண்டின அப்புறம் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கால் சைடு போகிறதா இது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆனோம். இதை தாண்டி ஹையர் வைக்கணும், ஆனால் வைக்கல. மார்க்கெட் திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிது. ஸோ ரெசிஸ்டன்ஸை உடச்சி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நமக்கு திருப்பி பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப இது அடிச்சிருந்தது. நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்ததுனால 2வது ட்ரேட் எடுக்க வேண்டாம். எப்போதுமே ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டாக வந்ததுன்னா 2வது ட்ரேட் எடுக்க வேணாம், விட்டுடலாம். அப்படி ஃபஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட்டாக வரேன்னா வண்டி 2வது ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ராபர்ட்டி கம்மி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை உடச்ச அப்புறம் நம்ம எடுக்கணும். ஸோ ரேஞ்ச் இங்கே உடச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் தான் உடச்சிது. இந்த கேண்டில் உடச்சி தான் கீழே வச்சுது. ஸோ 12:20 எகெயின் டே க்ளோஸு. பட் இருந்தாலும் எடுக்கலான்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. திடீர்னு 1 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. இதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க, டைம் வந்து 1:05க்கு க்ரூட் ஆயில் இம்பேக்டை பாருங்க. இங்கே தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது க்ரூட் ஆயில். ஸோ 101லேருந்து ஆல்மோஸ்ட் 89க்கு வந்துருக்கு. இதுதான் ஏன்னா இந்த ஈரான் பீஸ் அங்கே ஈரான் அண்ட் யூஎஸ் பீஸ் நடக்கிற மாதிரி இருக்குது, பீஸ் எக்ரிமெண்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் கீழே வந்ததுனால நிஃப்டி மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் வந்து மேலே போயிடுது. இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து நம்ம ஃபிப் இது வச்சு கூட நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது எடுத்துட்டேன், எடுத்துட்டு நம்ம ஃபிப் டூல்ஸை போட்டு பார்ப்போம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே வந்தது, ஓகேவா? இந்த லோ வந்துட்டு
எது வரையும் புல் பேக் ஆகிருக்கு பாருங்க, எக்ஸாக்டா 50% வந்துட்டு திரும்பி இருக்கு. ஸோ இது எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் 50% ரொட்டேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தாண்டி கூட அதால பையரால வர முடியல, மார்க்கெட் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க இருந்தது, திருப்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போச்சு. ஸோ அப்போ அங்கே போட்டு பார்ப்போம். எங்கேருந்து வந்தது, இங்கேருந்து. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து திருப்பி இவ்வளோ தூரம் ஏற்றிருக்கு. அங்கேயும் 50%, அங்கேருந்து திரும்பி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ டார்கெட்டையும் தாண்டி இங்கே வந்துடுது, இங்கே வந்து இப்போ டார்கெட் வந்துச்சு. டார்கெட் தாண்டி அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 50% தாண்டி வச்சு ஆனால் மேலே போல வந்துடுச்சு. ஸோ நம்ம டார்கெட் அடிச்சோடனே மார்க்கெட் வந்தாச்சு. ஏன்னா இது வந்து சப்போர்ட், அதனால கண்டிப்பாக இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டார்கெட் ரீச்னா நம்ம கேண்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணுங்க. திருப்பி விளையாட்டி வேணா சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ இது உங்களுக்கு இது கன்ஃபியூஷனா கூட எடுத்துடலாம். இப்போ இங்கேருந்து லோ மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க, வந்துட்டு புல் பேக் வந்து 0.5 கூட கொடுக்கல. ஸோ அதுக்கு கூட ரீச் பண்ணாமல் திருப்பி வந்துடுச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கீழே இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்து கீழே இறங்கிட்டு திருப்பி இவ்வளோ தூரம், அதுவும் 0.5 க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணி அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. நம்ம டார்கெட் ரீச் பண்ணோட நல்ல லெவலில் ப்ராஃபிட் இருக்கும். 50 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட 3000 ரூபா. ஸோ நம்ம ட்ரேட் க்ளோஸ். எப்பயுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ட்ரேட் கம்மியாக இருக்கணும், அதிகமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நிறைய ட்ரேட் எடுத்தோன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் போகும், ஃபோக்கஸ் போகும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும், கிரீட் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டாக இருந்தால் தயவுசெய்து அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம், இரஸ்பெக்டிவ் த அமௌண்ட். 500 5 1000 2000 ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா செகண்ட் ட்ரேட் எடுங்க, அதில் ப்ராஃபிட் இருந்தால் ஓகே, இல்லை அதுலேயும் லாஸ் ஆகுதுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிக்கணும். இதே மூவ். ஸோ இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் ஏறினால இவ்வளோ பெரிய ரேலி போச்சு. பட் இதெல்லாம் பிடிக்க முடியும்னு பார்த்தோன்னா கேம்பிளிங் தான். இதெல்லாம் பிடிக்கிறது தான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சப்போர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 பாயிண்ட். பட் இந்த ஃபாஸ்ட்டில் போகும்போது அதே மாதிரி ஃபாஸ்ட் கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளால ஸ்டாப் லாஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது. பாருங்கள் 24,140லேருந்து 247 100 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துல. அப்போ கேண்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. சப்போஸ் எடுத்திருந்தீங்கன்னா கூட ரிவர்ஸ் வந்துன்னா நம்மளால தாங்க முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ட்ரேடு. இப்போ நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக எப்படின்னா பொசிஷன் பார்ப்போம். நிஃப்டி இது இந்தியா பிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7% இறங்கியிருக்கு. டாலர் வந்து 94.6 குறைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 2.63% ஏறிருக்கு. நிஃப்டி 1 நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கு. மிட் கேப்பு ஸ்மால் கேப் நிஃப்டியில தான் கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி மற்ற செக்டர்ஸ் எல்லாமே என்ன இருக்கு, மற்ற மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இருக்கு. நிஃப்டியில் அப்படி தான் இருக்கு. அதுக்கு வந்து செக்டார்ஸில் ஏதாவது ப்ராப்ளமானு பார்ப்போம். செக்டார்ஸில் வந்து எல்லா செக்டார்ஸும் ப்ராப்ளம், இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு செக்டார்ஸ் இது வந்து எஃப்எம்சிஜி வண்டி தான் அடி வாங்கியிருக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது கோல்டு எங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோல்டு வந்து கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.94%. அடுத்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலுமே நம்ம பார்த்துட்டோம், 96 வந்து நிற்குது. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷனை பார்த்துருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,500 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் சைடு வந்து 24,000 இருக்குது. இப்போ சார்ட்டில் பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னு. டே க்ளோஸ் இங்கே, டே ஹை இங்கே, நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு. இப்போ மார்க்கெட் நேற்றுக்கு இங்கே இருந்தது, நம்ம சொன்னோம் இது கீழே இந்த ஜோனை உடைக்காம தான் கண்டிப்பாக மேலே தான் போகும்.
உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகுதுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது, கீழே ஓடல. சப்போஸ் கீழே ஓடுனா இந்த இடத்துலயே உடனே கீழே வந்திருக்கும்னு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ மேலே ஏறிருக்கு. ஸோ நாளைக்கும் இதை தாண்டி தான் மேலே போகும். நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. சப்போஸ் நாளைக்கு கொஞ்சம் கீழே வந்தால் கூட ஃப்ரைடே வந்து மேலே போகும். நாளைக்கு கூட இந்த மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இந்த 24,554 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 24,500 தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நாளைக்கு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் ஃப்ரைடே. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,340. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஆகி சின்ன கேப் டவுனில் 339. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து இதுக்கு தாண்டி மேலே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக கால் சைட் ட்ரை பண்ணலாம். டார்கெட் 24,500 வச்சுக்கலாம். சைக்கலாஜிக்காக 24,550 போயிட்டு 500 செட்டில் ஆகும். இதுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சிதுன்னா. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா 24,103 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதான் பாருங்க. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி கால் சைட் ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் கீழே வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. அது மேலே போயிட்டு திருப்பி கீழே வருதா, கீழே வந்துட்டு திருப்பி டவுன்ஸ் ஆகுதான் வெயிட் பண்ணுங்க. நடுவில் நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா முட்டி எய்தர் பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை செல்லிங். இது பாருங்க இன்னைக்கு நடந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி நடுவில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் கால் சைடும் புட் சைடும் மார்க் பண்ணிட்டு நம்ம தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.